ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். இந்த வீடியோவில் திருக்குறளில் புறங்கூறாமைங்கிற டாப்பிக்கில் இருக்கிற குறளை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு குறள் பாருங்கள். அறம் கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறம் கூறான் என்றல் இனிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான மீனிங் என்னென்னா, ஒருவன் அறத்தை பழித்து தீமை செய்யினும் கோள் சொல்லான் என்பது காதுக்கு இனியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தன் அறமே பண்ணலைனாலும் தீமையே செஞ்சாலும் ஒருத்தரை பற்றி புறம் கூறாமல் கோள் சொல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது காதுக்கு இனியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, அறநழியி அல்லவை செய்தலின் தீதே புறநழியி பொய்த்து நகை. அதாவது மீனிங் என்னென்னா, அறம் அழித்து செய்யும் தீமையினும் தீது புறத்தே இகழ்ந்து முன்னே புகழ்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அறத்தை அழைச்சி தீமையே செஞ்சாலும் அதை விட தீது எது தெரியுங்களா? ஒருத்தர் முன்னாடி புகழ்ந்துட்டு அவங்க இல்லாதப்ப இகழ்ந்து பேசுறது தான் தீமையனும் தீது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த குறள். புறம் கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். அதாவது மீனிங் என்னென்னா, கோள் சொல்லி நடித்து உயிர் வாழ்தலினும் சாவது நல்லது, அறத்தின் பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருத்தரை பற்றி புறம் கூறி கோள் மூட்டி அப்படிலாம் நடித்து உயிர் வாழ்கிறத விட சாவதே நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் கூட அறத்தோட பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, கண் நின்று கண் அறச் சொல்லினும் சொல்லற்க முன் இன்று பின்னோக்கா சொல். அதான் மீனிங் என்னென்னா, எதிரே கடுமையாக சொல்லினும் சொல்லலாம், ஆளில்லாத போது கோள் சொல்லற்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருத்தர் நேருக்கு நேர் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களை கடுமையாக கூட ஒரு சொல்லிடலாம், அதுவே அவங்க இல்லாதப்போ அவங்கள பற்றி கோள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புண்மையால் காணப்படும். மீனிங் என்னென்னா, இவன் நெஞ்சத்தில் நேர்மை இல்லை என்பது கோள் சொல்வதிலிருந்து கண்டு கொள்ளலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தர் நெஞ்சத்தில் நேர்மை இருக்கிறவங்க ஒருத்தரை பற்றி கோள் சொல்ல மாட்டாங்களாம். அவங்க கோள் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க நெஞ்சத்தில் நேர்மை இல்லை, அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்களோட நெஞ்சத்தில் நேர்மை இல்லை, ஆள் இல்லாதப்போ இப்படி கோள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, பிறன்படி கூறுவான் தன்பழி உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். அதாவது பிறரது குறையை நீ தேடி கூறின் உன் பெரிய குறையை மற்றவர் விடுவாரோ அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அடுத்தவங்களோட குறையை நம்ம தேடி தேடி நம்ம கண்டுபிடிச்சி சொல்கிறோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற குறையை மட்டும் மற்றவங்க விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து, பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். மீனிங் என்னென்னா, மகிழ்ந்து பேசி நட்பு செய்ய தெரியாதவர் கோள் சொல்லி நண்பரையும் பிரித்து விடுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்ககிட்ட நல்லா பேசி நட்பு செய்ய தெரியாதவங்க இதே அடுத்தவங்க கிட்ட கோள் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க, அப்படி இருந்தாங்கன்னா அந்த கோள் சொல்லியே நண்பரையும் பிரிச்சிருவாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து, துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னை கொள் ஏதிலார் மாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மீனிங் என்னென்னா, பழகியவர் குற்றத்தையே தூற்றி திரிபவர் பழகாதவரிடம் எப்படியோன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மகிட்ட பழகினவங்களையவே நம்ம இப்படியெல்லாம் குற்றத்தையே தூற்றுறோம் அப்படின்னா பழகாதவங்ககிட்ட எப்படியா இருப்போம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பழகினவங்களுக்கே இந்த கதினா பழகாதவங்களுக்கு என்ன கதின்னு கேட்குறாங்க. அடுத்து, அரண் நோக்கி ஆற்றுங்கொள் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. அதாவது மீனிங் என்னென்னா, போனது பார்த்து புறங்கூறுபவனை உலகம் சுமக்கிறது, அதுவும் ஒரு அறமோ அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒருத்தர் இல்லாதப்போ புறங்கூறுபவனையெல்லாம் இந்த உலகம் சுமக்குது, இதுவும் கூட ஒரு அறமோ அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து, ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. மீனிங் என்னென்னா, பிறர் குறை காண்பது போல் தன் குறை காணின் வாழும் உயிருக்கு தீது உண்டோன்னு கேட்குறாங்க. பிறரோட குறையை நம்ம எப்படி கண்டுபிடிச்சி புறம் பேசுகிறோமோ அந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கிற குறையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், கண்டுபிடிச்சி திருத்திக்கிட்டோன்னா இதை விட வாழுமோட உயிருக்கு தீது இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸி தான். ரிப்பீட்டடாக இந்த குறளை மட்டும் பார்த்துக்கோங்க. எப்படி கேட்பாங்கன்னா, அந்த இப்போ எதிலார் குற்றம் போல் காண்கிற்பின் தம் குற்றம் தீதுண்டோ மண்ணும் இருக்கும்னா, அந்த மாறி இருக்கிற இதை வந்து கரெக்டாக போட சொல்லி கொஸ்டின்ஸ் வரலாம். மேபி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து ரிப்பீட்டடாக போட்டு கேட்டுட்டு இருந்தோம்னா அந்த குறள் வந்து நம்ம மைண்டில் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.